அதிகமாக சேர்க்கல. நட்ஸ்லேயே வந்து நல்லா நமக்கு வந்து உருண்டை வந்து பிடிக்க வரும். அதில் உள்ள எண்ணெயே போதும். இப்போ இதோட பேரிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான பேரிச்சம்பழம் தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து சீடெல்லாம் எதுவும் கிடையாது. இதை வந்து நம்ம 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். எல்லாமே சமமான அளவுகளில் தான் எடுத்திருக்கேன். பாதாம் 1 கப்பு, முந்திரி 1 கப்பு, வால்நட்டு, அப்புறம் வந்து பேரிச்சம்பழம், எல்லாமே ஈக்குவலாக ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸோ இதையுமே வந்து ஜஸ்ட் 1 கப்பு நல்லா இது வந்து ஸ்வீட்டுக்கு தான் சேர்க்குறோம். இப்போ இதில் வந்து மிக்சியில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நட்ஸ் வந்து அரைக்காது. ஸோ அதனால் நட்ஸை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பவுடர் ஆக்கின பிறகு தான் பேரிச்சம்பழம் சேர்க்கணும். முன்னாடியே எல்லாமே ஒன்றா சேர்த்திங்கன்னா அரைக்காது. மிக்சியில் வந்து அந்த பேரிச்சம்பழத்தோட அந்த தன்மை வந்து அந்த சாஃப்டானது வந்து இது எதையுமே அரைப்பட விடாது. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம்